ஷலோம். இந்த வாரத்தினுடைய ப்ரொக்ளைம் ப்ரே அண்ட் ப்ரைஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு 7th எபிசோட் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற தீம் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல். நம்ம வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம்தான் இந்த மனம் திரும்புதல். The true repentance can transform our life. நம்ம உண்மையாக மனம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே மாறும். வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமாம், நம்ம எல்லாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் டே என்று ஒரு டே வரப்போகிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டே. அந்த டேயில் ஜீசஸ் என்ன பண்ணுவாராம், நம்மளை கேட்பாராம். நம்மளோட நன்மையானாலும் சரி, நம்மளோட தீமையானாலும் சரி, நம்ம செஞ்சது எல்லாத்துக்கும் அவர் கேட்பாராம். அப்போ அந்த டேயில் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஜீசஸ், எனக்கு இது தெரியாது, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு நம்ம அன்னைக்கு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம இன்றைக்கே ஜீசஸ் கிட்ட சாரி கேட்க போகிறோம். நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். அம்மா அப்பாவை எதிர்த்து பேசியிருப்போம், கீழ்ப்படியாமல் பண்ணியிருப்போம், பொய் பேசியிருப்போம், கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், மறைச்சிருப்போம். இது எல்லாத்துக்காகவும் சாரி கேட்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் பண்ண போகிறாங்க. ஒரு கோட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரிப்பன்டன்ஸ் இஸ் த கீ that unlocks the kingdom of heaven. அதாவது நம்ம மனம் திரும்புகிறோம் இல்லையா, நம்ம மனம் திரும்புகிறது தான் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஒரு சாவியம். நம்மளோட ஹெவனையே ஓப்பன் பண்ணுற சாவி எதுனா மனம் திரும்புதல். வாங்க குட்டீஸ், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க போகிறோம். நம்ம செஞ்ச சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, நம்ம செஞ்ச பெரிய மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஜீசஸ் கிட்ட சாரி கேட்குற டைம் தான் இந்த டைம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம அந்த வசனத்தை சொல்லுவோம், நம்ம கூட சேர்ந்து ப்ரே பண்ணுவோம், கூட சேர்ந்து நம்ம வர்ஷிப் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்வாராக. ஷாலோம். காட் பிளஸ் யூ. Shalom, shalom, shalom. Welcome to Proclaim, Pray and Praise episode 7. Let's turn our Bible to 2 Chronicles chapter 7 verse 14. If my people which are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then will I hear from heaven and will forgive their sins and will heal their land. May this word come true. அப்பா பிதாவே, நீங்கள் கொடுத்த எல்லாத்துக்காகவும் நன்றி ராஜா. நாங்கள் பொய் பேசியிருக்கோம், அதை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கோம், அதுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எதிர்த்து பேசியிருக்கோம் அப்பா அம்மா கிட்ட, நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. நாங்கள் பொய் பேசுகிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. உங்கள் ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்தப்படுத்துங்க ஏசப்பா. உங்கள் வருகையில் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன்
பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். Hallelujah, 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 hallelujah. May God bless you. Thanks for watching.